வாங்க டென்ட் உள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். Dobry. ஹலோ காய்ஸ், இரண்டாம் நாள். எல்லோரும் இப்போ தான் எந்திரிச்சிட்ருக்காங்க தூக்கத்துலேருந்து. நம்மளாம் 6:30 எந்திரிச்சாச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சிட்ருக்காங்க அங்கே. அது போய் பார்ப்போம் அப்புறமா. ஆனால் potom ty prídu tam, potom ja prídu. அவனுக்கு அது கேமரா வேணுமா கேட்டுட்ருக்கான். எல்லாம் இப்போ தான் ரிஃப்ரெஷ் ஆகிட்ருக்காங்க. ஒருத்தர் இன்னும் எந்திரிக்கவே இல்லை. காலையில் வெளியே உட்காந்துருக்கேன். இங்கே ஒரு நாய் உச்சா போயிட்டு போயிடுச்சுங்க. சிச்சோ, அது கூட தெரியாமல் உள்ள ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கான். பாருங்க. ராம்ஜித் ராவ், எந்திரிக்கிறீங்களா? எத்தனை மணிக்கு தூங்குனீங்க? இவனுக்கு இதாங்க வேலை, எப்போ பாரு தூங்கிட்டே தாங்க இருக்கான். நம்ம போய் முட்டை எப்படி செய்கிறாங்க பார்ப்போம். காலையிலே போய் எல்லாம் உட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து மரக்கட்டையெல்லாம் சேகரித்து கடைக்கு போய் முட்டை வாங்கிட்டு வந்து எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஃபயர் போட்டுட்ருக்காங்க. நாங்கள் எப்போ எங்கள் தங்க வெளியே போனாலும் காட்டேஜ் அது மாதிரி காலங்காத்தால் இந்த முட்டை ஒரு 6 மணிக்கு ஏஞ்சி உட்காந்து செஞ்சு, இந்த முட்டையில் வந்து என்னென்னா வெங்காயம், அது இல்லாமல் பன்னி கொழுப்பு ஒன்று போடுவாங்க, போர்க் ஃபேட் போட்டு செய்வாங்க. நல்லாயிருக்கும். பார்ப்போம் எப்படி செய்கிறாங்கட்டு. காலையிலே போய் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து எரிய வச்சிட்ருக்கோம். முட்டை பொரியல், பார்க்க முட்டை பொரியல் மாரி தான் இருக்கும். சரிங்களா? ஆனியன், உப்பு, இதுதான் அந்த போர்க் ஃபேட். இது வந்து ஸ்மோக்குடு போர்க் ஃபேட், நார்மல் போர்க் ஃபேட் கிடையாது. இதை போட்டால் அப்படியே கரைஞ்சிரும். இது நார்மலாக நம்ம ஒரு கேம்பர் தாங்க, அதாவது சூடம் வச்சா ஈஸியாக எரியும். அதெல்லாம் தண்ணியிலே எரியும். இவ்வளோத்தையும் காலைல போய் எடுத்துடணும். நான் சொன்ன மாதிரி இது ஒரு கேம்பிங் ட்ரெடிஷன், எல்லாருமே வச்சுருப்பாங்க. இதில் வச்சு அந்த சென்டரில் தொங்குற கம்பியில் இந்த சட்டியை தொங்க விட்ருவாங்க. தொங்க விட்டு முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றுருங்க. முட்டை உடைக்கிறதுக்கு சட்டி இல்லை. அப்போயும் முட்டையை உடச்சி ஊற்றுறதுக்கு ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு வரேன். எல்லாத்தையும் ஒன்றா கலக்கி அதுக்கப்புறம் அப்படியே ஊற்றிடுவாங்க. நம்ம ஆம்லேட் போடுற மாதிரி கிட்டத்தட்ட அது வந்து பொடி மாசு மாதிரி தான் இருக்கும் செய்கிறது. அந்த போர்க் ஃபேட் போடுறனால அது வந்து ஒரு மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்துடும். கோகோன்னு நல்லாயிருக்கும். வெறும் ப்ரெட்டு அது மட்டும்தான். சாப்பிடும்போது சொல்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. பவுல் கிடச்சிருச்சு, ஆனால் குட்டி பவுலாக கிடச்சிருக்கு. அதனால் ஒரு பேப்பர் பிளேட் எடுத்து வந்திருக்கோம். முட்டையை உடச்சி ஊற்றுங்க. இதுலேயும் அதை பிரச்சனை இருக்குங்க, உள்ளே போய் ஓடு வந்துடுங்க. இவனுங்க முட்டை ஒரு மாதிரி ரொம்ப தின்னாக இருக்கும், ஈஸியாக அப்படி நொறுங்கும். தூள்த்துலாம் பார்த்தீங்களா எவ்வளோ உள்ள உள்ள முட்டையை தொங்க விட்டா எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். என்ன கலரில் மாவு பாருங்கள். தண்ணி மாரி ஆகிடும். 20 முட்டை போட்டிருக்கோம். 21 One for Cuba. டேரில் வரான். டேரில் இப்போ பாருங்க தலைங்க. டேரில் நல்ல பையங்க, ஆனால் 10 வயசு ஆகுது. வயசான பையன்.
இவன் இந்த பொண்ணோட பையன். Indiani dělají českou vajčinku. வந்து இந்தியன்ஸ் வந்து இப்படி செய்கிறாங்க அப்படின்றாங்க. சீக்கிரமாக கலக்கி எடுத்தாச்சு. Všechny nám je bral. Si myslíš, že to pro něho děláme, ne? My tam tyto si nám hezky skládáme, nám to rozhazujeme po celém polu. வெங்காயத்தை போட்டதை காமிக்கலான்னு பார்த்தா அது டைம் லாப்ஸ் எடுத்து வச்சிட்டேங்க தெரியாமல். வெங்காயம் போட்ட பிறகு இப்படி தான் இருக்குது. என்னெல்லாம் இல்லைங்க, வெறும் அந்த போர்க் பேட் தான். மரக்கட்டை தீர்ந்து போச்சு எரிக்கிறதுக்கு. போய் எடுத்துகிட்டு வருவோமா? மாட்டின் நானும் போயிட்டுருக்கோம். எங்கேயும் வாங்கலாம் முடியாது, காட்டுக்குள்ளே போய் பொறுக்கிட்டு வர வேண்டியதான். ஃபுல் 100% கேம்பிங் தான். வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தவரை சரி. நல்லா எக்காக இருக்குது இடம். இங்கெல்லாம் வாக்கிங் போகலாம். சாயந்தரம் நேரத்தில் கேம்பிங் போட்டால் அந்த சைடெலாம் மீன் பிடிக்கலாங்க. இந்த சைடெலாம் மீன் பிடிக்க முடியாது. கரைக்கு அந்த சைடு எல்லாம் உட்காந்து மீன் பிடிக்கலாம். இந்த சைடு வெறும் கேம்பிங் மட்டும் தான் இருப்பாங்க. காலையில் ஏதோ பூச்சி ஒன்று கடிச்சிருச்சு. ஐயோ ஐயோ அரிக்குதுங்க. என்னமோ கண்டிப்பாக கரகரன்னு அரிக்க போகுது. டேரில் வைக்கிறோம். ஐயோ இந்த செடியா? இவங்க இது ஒரு மோசமான செடிங்க. ஐயோ மார்ட்டின், ஆனோ இது ஒரு மோசமான செடிங்க. கையில் போட்டால் கரகரன்னு அரிக்க ஆரம்பிச்சிருங்க. தடுப்பு தடுப்பாவோட வரும். ஐயோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள். ஏற்கனவே காலைல ஐயோ கரகரன்னு அரிக்க போகுது. இப்போ எரிய ஆரம்பிச்சிருச்சு கையெல்லாம். இது எல்லாமே அதான். இது இந்த மாதிரி இருக்க செடி எல்லாமே அதான். கால் அவன் எப்படி அவன் எங்கேயும் அரிக்கும் கண்டிப்பாக. நல்ல வேலை அவன் இருக்க இடத்துல இல்லை. அந்த செடி கொஞ்சோண்டு தான் இருக்குது. எவ்வளோ அழகாக ஒரு வீடை கட்டி ஜம்முன்னு இருக்காங்க. ஆனால் எல்லோரும் இங்கே எனி டைம் தங்குவாங்களான்னு தெரியாது. நல்லா ஹாலிடேஸில் வந்து இந்த மாதிரி தங்கிட்டு பக்கத்தில் இவ்வளோ தூரத்தில் தான் இருக்குது தண்ணி. போய் குளிச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு நாளைக்கு போயிடுவாங்க. இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஒரு ஊஞ்சல், இங்கே ஒரு கிரில் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. எல்லா இடத்துலையும் ஆள் இருக்காங்க. ஓகே, இங்கே 2 வீடு இருக்குது. எடுத்துப்போம். எதுக்கோ வந்தோம், ஏதோ கிடச்சிச்சு. கொஞ்சம் ஈரமாக இருக்க மாதிரி இருக்குது. எடுத்தாச்சு, போகலாம். இன்னொரு பெரிய கட்டை இருக்கீங்க. போகலாம் எரிக்க போகலாம். தேடிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன் ஒருத்தன். இங்கே இவ்வளோ இருக்குங்க. ஐயோ இதை பார்க்காம விட்டோம். பாவம் வாங்க, என் கையில் அரிப்பட்டு எடுத்து தரணும். ஓகே, ஒருத்தன் வரலாம் பாருங்கள். எல்லாத்தையும் எடுத்து முடிச்சேன். இவன் வந்து ராம்ஜித் மாதிரிங்க. தூங்குறது கம் இஷ்டவீஸ் யோ ஸ்டாச்சு எம்சி யோ இன்னும் கொஞ்சம் எடுக்க போகலாம். வாடா போதுண்டான்னு சொல்லிட்டு இருந்துச்சு. இவனை இருக்கவே பார்த்துருப்பீங்க இங்கே ஃபஸ்ட் வீடியோ. அஹோய் இப்போதான் தூங்கி வரான். டேரக்ட் ஹெல்ப் பண்ணுறான் கொஞ்சம் இல்லை. நல்ல பையன். How many subscribe? Pitch. Do I am Michigan? Slowly Going up. Nice and ty děláme na chcání. எவ்வளோ அருமையாக கிண்டுற. நல்லா கிண்டு.
எரியுதுடா. From the ground. ஏய் இன்னுமாலாம் ரெடி ஆகல அது. அதை கூட எடுத்து போய் கிண்டுங்க. இப்போ இவர் கிண்டுவார் பாருங்க, சொல்லுவார் இவருக்கு கையெல்லாம் எரியுதா. 30 seconds and change. Strega Mika. Co potrzebujesz? Popalniczkowy. On nie bierze, nie? Czeka, nie? ரெடி ஆக போகுது கிட்டத்தட்ட. கொஞ்சம் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. Riku? Kolik jeszcze, kolik wtedy jeszcze. No już jechał koniec, chęć, ale że jako wiś ta kwalita, to już... இப்போ தானே Pola już, no. புடி சட்டி புடி கையில் சுடாது. ஐயால என்ன வறுத்து எடுத்துருவேன். நல்லா உள்ள அடியில் விட்டு அந்த சைடில் அடியில் உள்ள பாரு. சரி கிண்டி எடுத்து வெளியிடு. நல்லா கிண்டுறாங்க அவன். கையிலலாம் எரியல, காலில் தான்டா எரியும். ஓ அதனால் எல்லாத்துக்கும் காலையில் எனக்கு மட்டும் தான் கையில் எரியுது. ஏன்னா நான் பேண்ட் போட்டிருக்கேன். சேஞ்ச். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ராம்ஜித்துக்கு முடி இருக்காதுன்னு நினைக்கிறேன். எடுத்தாச்சு, சாப்பிட போகலாம். ராம்ஜித்ரா இதெல்லாம் எடுத்துருவா கொஞ்சம் கொஞ்சம். Luki, какие причины точку вайчка чекну крутам. இது வந்து பிரெட் வச்சு தானே சாப்பிடணும். பிரெட்டை வச்சு தான் சாப்பிடணும். பிரெட் சாப்பிடணும். பிரெட் வந்து அவன் கார் பின்னாடி இருக்கான், எடுத்துக்கொண்டிருக்கான். போய் எடுப்போம். ஆஹோ சாவ். அவங்க எனக்கு கொஞ்சம் அப்படின்னாங்க, கொஞ்சம் வைக்கலான்னு கேட்டா வேணாம் வேணாம் வேணாம். Finger food. Normalnie, oder? Nauczył. ஓகே வச்சுக்கா, எங்கே வைக்கிறேன் தெரியல. உஷ் கம். ஹெல்ப் பண்ணிட்டாங்க ஒரு வழியா. எடுத்துகிட்டு வர மாட்டான்னு நினச்சேன், எடுத்துகிட்டு வந்துட்டேன் எல்லாத்தையும். இதுதாங்க நம்ம பிரேக்ஃபாஸ்ட் இன்னைக்கு. Wojta, ale jest. Skoro ciekło, podívej. ஸ்டீம் பண்ணுற மாதிரி தான் இங்கே எல்லாருமே இப்போ சாப்பிடுவாங்க. ப்ரெட்டில் அது மேலே இந்த இதை வச்சு அப்படியே சாப்பிட வேண்டியதான். Jak macie? everybody சாப்பிட்ருக்கேன். Little bit salty. No, nobody சொல்லியோ. Dobrý sůl? நல்லா இருக்கு, இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். பரவாயில்ல, Yes. சூப்பர். Rychle skok! Woo! Ale to idzie hluboko. Pomalu, jo? Hej, jo.